ஸோ, ஹாய் கைஸ். நம்ம இன்னைக்கு டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ, உங்க எல்லாரையும் நம்மளோட இன்7 ட்ரேடிங் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ, ஸ்ட்ரைட்டாக டிஸ்க்ளைமர் போயிடலாம். ஸோ, நான் நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ, இதை யாரும் ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக எடுத்துட்டு உங்களோட ஓன் ஏண்ட மணியை ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க்ன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணாங்க. ஸோ, இன்னைக்கு டாப் கெய்னிங்கில் நமக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, மாருதி இருக்குது, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் இருக்குது, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ, பஜாஜ் ஃபின்சர்வ் நம்ம நேற்று நோட் பண்ணியிருந்தோம். எம்என்டம் அகைன் நமக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பர்சன்டேஜ்ல வந்திருக்கு. ஸோ, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டாப் கெயினிங்ல எல்லாமே 1% மேலே தான் இருக்கு. ஸோ, நல்ல ஒரு பிஹேவியர் தான். ஸோ, நம்ம வெயிட் பண்ணி சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ, மாருதி. ஸோ, நம்மளோட எக்ஸல் ஷீட்டை அடிக்கடி அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ரிஸ்க் லெவலை ப்ராப்பராக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ, மாருதி வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ இன்ட்ரெஸ்ட் எதுவும் வேண்டாம். இப்போதைக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆக இருக்கு. ஸோ, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூ என்ட்ரிஸ் இப்போதைக்கு வேணாம். ட்ரை பண்ணுறவங்க இந்த கேண்டலோட லோ ரிஸ்க்காக வச்சுட்டு ஒரு அக்ரெசிவ் ட்ரேட் ட்ரை பண்ணலாம். ஸோ, நெக்ஸ்ட் நமக்கு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம ஏற்கனவே ரேஞ்ச் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ, அந்த ரேஞ்சை கீழே போயிட்டு நமக்கு அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ, ஸ்டில் நமக்கு இன்னும் எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ, நமக்கு ஒன்ஸ் இந்த ஜோனை கிராஸ் பண்ண அப்புறம் தான் 2782 லெவலை கிராஸ் பண்ண அப்புறம் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஸோ, அது வரையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ, இப்போதைக்கு மூவிங் ஆவரேஜ் அகைன் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ, வெயிட் பண்ணுறது நல்லது. பட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்னன்னா 2852 போக சான்சஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். பிரேக் அவுட் எதுவும் நடக்கலாம் அப்படின்றத. ஸோ, நமக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ, டாடா மோட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.83% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கண்டினியூஸ் ஃபாலில் இருந்தது. ஸோ, இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட் அகைன் வந்திருக்கு. ஸோ, நம்ம பார்ப்போம் ஷார்ட் பேட்டர்ன். ஸோ, அகைன் நல்ல ஒரு கேண்டில் வந்திருக்கு. வால்யூமும் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஒன்ஸ் நமக்கு இந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணவும் நம்ம என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ, அது வரைய நம்ம வாட்ச் பண்ணுறது நல்லது. ஒன்ஸ் இந்த ஜோனை அது இந்த ஒரு லெவல் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ண அப்புறம் நம்ம வாட்ச் பண்ண தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். நியூ இன்ட்ரெஸ்ட் எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்பான ஒரு மூவ் கொடுத்துட்டு இருக்கு. நம்மளும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ 22 டேஸு. ஸோ, 22 டேஸில் அவங்க 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். என்ஜாய் பண்ணுங்க ப்ராஃபிட்டை. ஸோ, நமக்கு அகைன் சின்னதாக ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் மாதிரி இருக்கு. நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் இருக்கு. பட் ஏன்னா அகைன் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ, இப்போ நமக்கு ரிஸ்க்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு லெவலை வச்சுட்டு ஷார்ட் டேர்ம் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ, நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். அக்ரெசிவ் ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் நிறைய இருக்குது. பட் வெயிட் வாட்ச் பண்ணுறவங்க ஹோல்டிங்கில் வச்சுருக்கவங்க இன்னுமே ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஒரு மூவில் இருக்குது. மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலே நல்ல ஒரு அப்டர்னில் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ, நம்ம வேற எதுவும் பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்க்கலாம், எம்என்டம் பார்க்கலாம். எக்ஸல் ஷீட்டில் ஆட் பண்ணுற மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ, நம்ம பார்ப்போம்.
மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரேஞ்சை பிரேக் ஆஃப் பண்ணி ஒரு சூப்பர்பான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் குடுத்துருந்தோம் ஒரு ஜோனு. ஸோ அத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே சூப்பர்பான ஒரு வால்யூம் வச்சு, நமக்கு வந்து பயங்கரமான ஒரு மூவ் குடுத்துருக்கு. ஸோ 2 ஆக்சுவலா 5 டேஸ்ல நமக்கு 800ல இருந்து இப்போ 3200 ஆல்மோஸ்ட் ₹400 நமக்கு வந்து ப்ராஃபிட் குடுத்துருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இந்த ஜோன வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ 4 டேஸ்ல நமக்கு 15% சூப்பர்பான ஒரு ரிட்டர்னு ஷார்ட் டெர்ம்ல. ஸோ யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. M&M ஹோல்ட் பண்றவங்களும் கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எத்தன பேர் உங்க போர்ட்ஃபோலியோல M&M ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கு M&M. ஸோ நியூ என்ட்ரிஸ் இப்போ எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கிறப்ப நம்ம என்னைக்குமே நியூ என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூ என்ட்ரி எதுவும் நமக்கு அப்கமிங் டேஸ்ல கிடைக்குதா அப்படின்றத வாட்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லெவலை வந்து பிரேக் அப் பண்ணியிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்னே சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பேட்டர்னு. ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகி பிரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. அந்த ரேஞ்ச் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துட்டு அந்த பிரேக் ஆஃப் பண்ற டயத்துல நமக்கு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு. ஸோ நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்ல நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்க நிறையவே சான்சஸ் இருக்கு அப்கமிங் டேஸ்ல. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் மட்டும் இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் பேட்டர்ன் படி நமக்கு வந்து இங்க சூப்பரான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்றது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேருக்கு நமக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றத. ஸோ தொடர்ந்து 3 ஒரு புல்லிஷ் கேண்டில் 1, 2, 3. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கோட நேம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து ஒன் டே அகைன் மாத்திரலாம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வால்யூம் வந்து ஓரளவுக்கு டீசென்டான வால்யூம் தான் இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல புல் பேக் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அக்ரெசிவ் பையர்ஸ் மட்டும் என்ட்ரி ஆகிட்டு வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறவங்க 1911 அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலோட லோ வந்த அப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டிலோட ஸோ நமக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கான என்ட்ரி லெவல் வந்து அவ்வளோதான், இந்த ஜோன் தான். ஸோ 1932 1939 இந்த ஒரு ₹9 பிரைஸ்க்குள்ள வர்றப்போ நம்ம வந்து புது என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1895 வந்து நீங்க ரிஸ்கா வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ரிஸ்கா வச்சுட்டு நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட் அவ்வளோதான். ஸோ நான் இது மாதிரி வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் நீங்க வச்சிருக்க ஸ்டாக்ஸ் ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கணும் நீங்க வச்சிருக்க ஸ்டாக்ஸ்க்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் நேம் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல. ஏன்னா வேற ஏதாவது டாபிக்ல போடணும்னாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பெருசாக இன்னைக்கு டாப் லூசிங் ஸ்டாக்ல எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், பை.